தூத்துக்குடி சென்ற திமுகவின் எம்பி கனிமொழியை சென்னை திரும்பி வருமாறு திமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷேக் மதாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஷேக் மதார், உங்கள் விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வரும் பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் கனிமொழி எம்பி போட்டியிடுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிமொழி எம்பி கிராம சபை திமுக சார்பில் நடத்தப்படும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார். இது மட்டுமில்லாமல் இவருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் உதயநிதி ஸ்டாலினும் கிராம சபை கூட்டத்தை தூத்துக்குடியில் பங்கேற்று அந்த கூட்டத்தை நடத்தினார். இதை தொடர்ந்து இன்று இரண்டாவது கட்டமாக கனிமொழி எம்பி தூத்துக்குடியில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று மாலை தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு அவர் தாயார் ராசாத்தியம்மாளுடன் தூத்துக்குடி வருகை தந்தார். அவரை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் கீதா ஜீவன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் என்பி ஜெகன் மற்றும் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தந்த கனிமொழி எம்பிக்கு திடீரென்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திடீர் அவசர அழைப்பு விடுத்ததன் காரணமாக தூத்துக்குடி விமான நிலையம் வந்த கனிமொழி எம்பி உடனடியாக அவர் தாயாரிடம் நீண்ட நேரமாக பேசினார். இதை தொடர்ந்து பேசிய உடனே அதே விமானத்தை மீண்டும் சென்னை புறப்பட்டு சென்றார். இவர் இது குறித்து திமுக நிர்வாகிகளிடம் கேட்டபோது திமுக கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு இன்று இரவு இல்லை நாளை காலை அறிவிக்கப்படும். இதன் காரணமாக திமுக தலைவர் ஸ்டாலினுடன் கனிமொழி எம்பி டில்லி செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தூத்துக்குடிக்கு தனது தாயார் ராசாத்தியம்மாளை கூட்டு வந்த காரணம் தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி போட்டியிடுவதாக கூறப்படுவதால் தூத்துக்குடியில் உள்ள குறிஞ்சி நகரில் ஒரு வாடகை வீடு ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாடகை வீட்டில் இன்று கனிமொழி எம்பி குடியேறுவதாக தகவல் வெளியானது. இதுக்காக தனது தாயாரை அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஷேக் மதார், திமுக தரப்பிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிராம சபை கூட்டமானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதா அல்லது அதை பற்றிய விவரம் எதுவும் இருந்தால் பதிவு செய்யுங்க. தூத்துக்குடியில் நாளை முதல் கிராம சபை கூட்டம் இரண்டாவது கட்ட கிராம சபை கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டது. தற்போது இதற்காக தூத்துக்குடி கனிமொழி எம்பி தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்தார். அவருக்கு திமுக தலைவர் அவசர அழைப்பு கொடுத்ததன் காரணமாக இவர் மீண்டும் சென்னை புறப்பட்டு சென்றதால் இந்த கூட்டத்தை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் கனிமொழி எம்பி இந்த கூட்டத்தில் இந்த கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்பட்ட பிறகு கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. ஷேக் மதார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.